இதை நம்ம எத்தனை பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்போம், யோசிச்சு பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு 80 வயசு ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு என்னமோ 30 வயசு 35 வயசு ஆளுங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க மேலேயே. இந்த போட்டோக்ஸாக இருக்கட்டும், ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், ஹேர் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டு, ப்ளா 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 நிறைய லைக் டெய்லி வந்து அதுக்குன்னே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஆளுங்களாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. முதல்ல இது எல்லாருக்குமே வந்து தேவையானு கேட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ், ரைட்? ஸோ இப்போது இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற ஆளுங்களோட ப்ரொஃபஷன் என்னவாக இருக்கும் மெஜாரிட்டி அப்படின்னா, ஆக்டிங், சினிமா ஃபீல்ட் அந்த மாதிரி இருப்பாங்க, ரைட்டாக? கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருப்பானுங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள். இப்போ இவங்களை எல்லாருமே வந்து டே டு டே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு பிஸ்னஸ், அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ். ஸோ இப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து அவங்கள பார்க்கணுன்னா அவங்க பார்க்க வந்து அழகாக இருக்கணும், ப்ரெசென்டபுளாக இருக்கணும், க்ளோவிங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போல்லாம் வந்து அதை தான் நார்மலைஸ் பண்ணி வச்சுக்கோம், அந்த மாதிரி இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை, அவங்க வந்து ஒரு கட்டாயத்துக்கு வந்து புஷ் பண்ணப்படுறாங்க. இதெல்லாமே வந்து ஆர்டினரி பீப்புள் லைக் நம்மளும் வந்து பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிஞ்சி போனால் என்ன டெய்லி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டெய்லி நான் வந்து வீட்டை விட்டு ஜிம்முக்கு போயிட்டு வரேன், இல்லைனா வெளியே கடைக்கு போயிட்டு வரேன், ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னா மேக்ஸிமம் என்ன ஒரு 20 பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஓகே ஃபைன் இவன் போகிறான் அப்படியே பார்க்கணும் அப்படிலாம் வந்து நம்மளை யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும், சரியா? ஒரு 60 வயசு ஆளை 30 வயசில் வந்து இருக்காங்களே, எப்படி வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணுறது நிப்பாட்டுங்க. அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா, நீங்கள் அதை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா தான் வந்து 60 வயசு ஆனாலுமே உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ஸ்பேர் முதல்ல ஒழுங்காக ஓடணும். ஸோ அது ஓடினா மட்டும்தான் வந்து அது ஃப்ளெக்ஸு. 30 வயசு ஆளுங்க மாதிரி தெரிஞ்சுட்டு உள்ளே வந்து எல்லா பார்ட்ஸும் வந்து ப்ரோக்கன்னு எல்லாம் டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து சுத்தமாக வந்து யூஸ்லெஸ். நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லை, ப்ரெசென்டபுளாக வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய உடம்பத்தோட ஸ்ட்ரக்சர்ஸே வந்து நான் மாற்றுவேன், என்னோடய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை நான் மாற்றுவேன், என்னோடய நோஸோட ஸ்ட்ரக்சரே வந்து நான் மாற்றுவேன், இப்படி பண்ணால் தான் வந்து அது ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெர்செப்ஷனில் இருந்தீங்கன்னா அதில் அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரவுண்டாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்தால் தான் வந்து அழகுன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அழகு அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும் போது கேட்கும் போது ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே சிமெட்ரிக்கலாக இருக்குது, எஸ்தட்டிக்காக இருக்கான், அது அழகு கிடையாது. அவன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன வயசாக வெள்ள முடி வருதா, ஓகே ஃபைன், மூஞ்சில் கையிலலாம் ரிங்கிள்ஸ் வருதா, இருந்து போட்டோம். முக்கியமாக வயசாகுதா, தயவு செஞ்சு அது ஆகட்டும், வயசை வந்து ஆக விடுங்க. தயவு செஞ்சு ரொம்ப எங்காக வந்து தெரியணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்கன்னா, நிறைய பேர் வந்து வயசு ஆகிறதே வந்து ரொம்ப லக்கியான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வயசு ஆகுதுன்னா யூ ஹாவ் டு பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி லைஃப் தட் யூ ஹேவ் அண்ட் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ்.